Hello students, welcome to economics class unit 1 gross domestic product and its growth. An introduction. Students, this lesson deals with meaning of gross domestic product, various measures of national income, composition of GDP nothing but students, gross domestic product only, contribution of different sectors in GDP, economic growth and development and its differences, development path based on GDP and employment, and growth of GDP and economic policies. In part 1, we are going to learn the meaning of gross domestic product and various measures of national income. Students, shall we move on to the class? Students, before entering into the class, let me give a small example about what we mean by GDP. இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கே இருக்க சர்வர்கிட்ட நம்ம 2 இட்லிஸும் a cup of tea ஆர்டர் பண்ணுறோம். அந்த சர்வர் வந்து நமக்கு சர்வ் பண்ணுறாரு இட்லிஸும் டீயும். அந்த இட்லியும் டீ எப்படி இருக்குன்னா ஒரு டேஞ்சபிளாக இருக்குது, ஃபிசிக்கல் திங்ஸாக இருக்குது. அப்படின்னா நமக்கு அந்த இட்லிக்கு ஒரு ஷேப் இருக்கும், டீ வந்து லிக்விடாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம், டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் அதை என்ன சொல்கிறாங்கன்னா டேஞ்சபிள் ஐட்டம்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா குட்ஸ். இப்போ இந்த குட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக சாப்பிட போகிறதில்ல, காசு கட்டி தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதே போல் அந்த இட்லி சமைச்சதும் அந்த டீ நமக்கு வந்ததுலேயே அந்த குக்கும் அந்த பீப்புள் ஹூ சர்வ் பண்ணால நமக்கு அந்த ஃபுட் அந்த சர்வரும் அது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொன்ன போனால் குக்கிங் அண்ட் சர்விங்கிறது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி நம்ம ஃபீல் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி நம்ம என்ன சொல்லணும்னா நாட் டேஞ்சபிள்னு சொல்கிறோம். ஸோ அதனால் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லணும்னா அது சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ் அண்ட் பெய்ட் ஃபார் திஸ் தான் நம்ம ஜிடிபின்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த இட்லி நம்ம சாப்பிட்டதும் அந்த டீ குடித்தோம் இல்லையா, அந்த சமைச்சவரும் நமக்கு சர்வ் பண்ண ஒரு ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த மொத்தம் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், காசு கட்டுறோம். அதுதான் நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். Definition of GDP. The GDP is the market value of all the final goods and services produced in the country during a time period. GDP is equal to C plus I plus G plus X minus M. C means consumption, I means investment, G means government expenditure, X minus M means export minus import. GDP என்றால் என்னன்னா ஒரு நாட்டில் ஒரு காலகட்டத்தில் எல்லா இறுதி பண்டங்களும் சேவைகளும் உற்பத்தி செய்து அதுக்கு ஒரு விலையை நிர்ணயித்து இந்த சேவைகளும் பண்டங்களும் விற்கப்பட்டது தான் ஜிடிபி. Goods and services. As you know by now, goods are tangible items while services are activities which are intangible. அப்படின்னா குட்ஸ் வந்து நம்ம டேஞ்சபிள்னு சொல்லணும்னா அதுக்கு ஃபிசிக்கல் திங்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபீல் பண்ணியோ இல்லை டச் பண்ணியோ பார்க்கலாம். அதே வந்து இந்த சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியாதோ இல்லை டச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், சர்வீசஸ் வந்து இன்டேஞ்சபிள்னு சொல்கிறோம், குட்ஸ் வந்து டேஞ்சபிள்ன்றோம். Market value. This is the price at which goods and services are sold in the market. மார்க்கெட் வேல்யூன்னா அங்காடி மதிப்பு இல்லைன்னா சந்தை மதிப்பு. சந்தையில் அந்த பண்டங்களும் சேவைகளும் விற்கப்பட்ட விலை தான் நம்ம என்ன சொல்லணும்னா மார்க்கெட் வேல்யூன்றோம். Final goods and services. Economists Taya Kavan and Alex Tabrock say that final goods and services are the goods and services which will be used or consumed. The goods and services which will be used for producing other goods and services and will form a part of the goods and services produced are called intermediate goods. ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம பயன்படுத்தியிருப்போம் இல்லைன்னா நுகரப்பட்டிருப்போம். அந்த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம பயன்படுத்தியிருப்போம் உற்பத்திக்காக. அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம என்னென்னு சொல்லணும்னா இன்டர்மீடியட் குட்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைன்னா தமிழில் வந்து இடைநிலை பொருட்கள். Only the final goods are included in the GDP. Intermediate goods are not counted in calculating the GDP because their value is included in the final goods. So, if the intermediate goods are included in the GDP, it will result in what is called double counting. GDP calculate பண்ணும்போது ஃபைனல் குட்ஸோட வேல்யூ தான் இன்க்ளூட் பண்ணுவோம், இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த ஃபைனல் குட்ஸோடையே இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ ஆட் ஆகிருக்கும். சப்போஸ் நம்ம இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ திரும்பி இன்க்ளூட் பண்ணால் ஜிடிபியில் அது வந்து டபுள் கவுண்டிங் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கப் ஆஃப் டீ நம்ம ஹோட்டலில் வாங்குகிறோம், அதுதான் ஃபைனல் குட்ஸ், அதோட வேல்யூ தான் நம்ம ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணோம். சப்போஸ் அதோட ரேட் 10 ரூபான்னா அந்த 10 ரூபா தான் ஜிடிபியில் இன்க்ளூட் ஆகும். நம்ம அந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுற தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சுகரு, மில்க்கு,
டீ பவுடர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ். அது ஏற்கனவே அந்த ஃபைனல் குட்ஸோட ஆட் ஆகிருக்கும். சப்போஸ் நம்ம திரும்பி ஆட் பண்ணான்னா அது டபுள் கவுண்டிங் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்டர்மீடியட் குட்ஸ் எப்போவுமே ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். நேஷ்னல் இன்கம். National income is a measure of the total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. Commonly, national income is called as gross national product or national dividend. National incomeனா தேசிய வருமானம். ஒரு நாட்டோட ஒரு வருஷத்துக்கான உற்பத்தி செய்யும் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மொத்த தொகை தான் நம்ம நேஷ்னல் இன்கம் சொல்கிறோம். அதுக்கு காமனாகவே இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா மொத்த தேசிய உற்பத்தியல் இல்லைன்னா தேசிய ஈவுத்தொகை. Various terms associated with measuring of national income. First one, gross national product, short form GNP. Gross national product is a total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country. It includes profits earned from capital invested abroad. Gross national productனா மொத்த தேசிய உற்பத்தியல். ஒரு நாட்டோட அந்த நாட்டு மக்களால் ஒரு வருஷத்துக்கான உற்பத்தி செய்யும் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மொத்த தொகை தான் நம்ம கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இப்போ நம்ம வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில் இன்க்ளூட் பண்ணுவோம். GNP is equal to C plus I plus G plus X minus M plus NFIA. C means consumptionனா நுகர்வோர், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள். I means investment, நம்ம போடுற முதலீடு. G means government expenditure, அப்படின்னா அரசாங்கக்கூடிய செலவுகள் வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறதோ இல்லை லைசன்ஸ் வாங்குற செலவில் அதுதான் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ் மைனஸ் எம்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. NFIA மீன்ஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வெளிநாட்டில் போடுற முதலீடு வரக்கூடிய ப்ராஃபிட்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இங்கே நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இந்த டோட்டல் தான் நமக்கு GNP. Gross domestic product, GDP. Gross domestic product is the total value of output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of the country. Gross domestic product means மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நத்திங் பட் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அது இல்லாமல் வித்தின் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரினா நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எது வழியால்னா இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதுதான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், NNP. Net national product is arrived by making some adjustment with regard to depreciation. That is, we arrive the net national product by deducting the value of depreciation from gross national product. NNP is equal to GNP minus depreciation. Net national product அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிகர தேசிய உற்பத்தி. அது எப்படி நம்ம அரைவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். சில அட்ஜஸ்ட்மெண்ட்றது என்னதுன்னா டிப்ரிசியேஷன் நத்திங் பட் நம்ம ஒரு மிஷின் வாங்கினோன்னா அதோட தேய்மானம் அது சேர்த்துக்குவோம். அது இல்லாமல் நமக்கு அந்த செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம இந்த தேய்மானத்தை தான் நம்ம சேர்க்கணும். அதுதான் டிப்ரிசியேஷன். இது எதில் நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னால் மொத்த தேசிய உற்பத்தியிலேருந்து என்ன மைனஸ் பண்ணுறோம், இந்த தேய்மானத்தை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், NDP. Net domestic product is a part of gross domestic product. Net domestic product is obtained from the gross domestic product by deducting the quantum of tear and wear expenses. NDP is equal to GDP minus depreciation. Net domestic product அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லேருந்து தான் ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எப்படி நமக்கு அரைவதுன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம் டிப்ரிசியேஷன். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து நம்ம கழிக்க போகிறது அந்த தேய்மானன்றது நம்ம பண்ண செலவுகள்லாம் இன்க்ளூட் பண்ணுறது தான். ஸோ அந்த தேய்மானம் நம்ம வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி. பர் கேபிட்டா இன்கம், PCI.
Per capita income or output per person is an indicator to show the living standard of people in a country. It is obtained by dividing the national income by the population of a country. Per capita income is equal to national income by population. Per capita இன்கம்னா தனிநபர் வருமானம், அதாவது அந்த மக்கள் வாழக்கூடிய அவங்களோட வாழ்க்கை தரத்தை காட்டுவது தான் இந்த பர் கேபிட்டா இன்கம். அது எப்படி நம்ம அரைவ் பண்ணுறோன்னா, தேசிய வருமானத்துலேருந்து நம்ம இந்த மக்கள் தொகை வகுத்தனா நமக்கு பர் கேபிட்டா இன்கம் கிடைக்கும். In 1867 to 68, for the first time, Dadabhai Naoroji had ascertained the per capita income in his book Poverty and Un-British Rule of India. தாதாபாய் நவ்ரோஜி அவரோட புக்கில் வறுமையும் பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சியான இந்தியாவில் அந்த புக்கில் ஃபஸ்ட் டைமாக பர் கேபிட்டா இன்கம் பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1867 68 வரைக்கும். பர்சனல் இன்கம் பிஐ. Personal income is the total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. பர்சனல் இன்கம் அதாவது தனிப்பட்ட வருமானம். பிஃபோர் டேக்ஸஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட ஆளோட இன்கமோ இல்லைனா அந்த நாட்டில் வாழ்கின்ற அந்த குடும்பத்தில் வருகிற இன்கமோ அது டோட்டல் சொல்கிறது தான் நம்ம பர்சனல் இன்கம்மாக இருக்கலாம். அது வேலையிலேருந்து இருக்கலாம், இல்லைனா சொத்து மூலியமாக இன்கம்மாக இருக்கலாம். அது டோட்டல் தான் நம்ம பர்சனல் இன்கம் சொல்கிறோம், அதாவது தனிப்பட்ட வருமானம். டிஸ்போசபிள் இன்கம் டிஐ. Disposable income means actual income which can be spent on consumption by individuals and families. Thus, it can be expressed as DPI is equal to PI minus direct taxes. Disposable incomeனா செலவு அளிப்பு வருமானம், அதாவது ஆக்சுவல் இன்கம் வரக்கூடியதுலேருந்து நம்ம செலவு செய்வோம் இல்லையா, அந்த தனி நபருக்கோ இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்கோ, அதை நம்ம என்ன சொல்லணும்னா டிஸ்போசபிள் இன்கம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா பர்சனல் இன்கம்லேருந்து டைரக்ட் டேக்ஸஸ் மைனஸ் பண்ணுறோம். பர்சனல் இன்கம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு ஃபேமிலியில் கூடிய சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தை மொத்தமாக சொல்கிறது தான் நம்ம பர்சனல் இன்கம் சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரக்ட் டேக்ஸஸ் மைனஸ் பண்ணால் நமக்கு டிஸ்போசபிள் இன்கம் கிடைக்கும். Okay students, in this video we have learnt meaning of gross domestic product and various measures of national income. In the next video, we will see methods and composition of gross domestic product. Thank you, students.